இன்னைக்கு என்னோட சண்டே எப்படி போச்சு பார்க்கலாமா? காலையிலேயே சீட்டிங் டேன்னு சொல்லலாம். ஏன்னா காலையிலேயே காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர டெம்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல காஃபி வந்து போடணும் அப்படின்னா பால் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்டியான டெக்ஸ்சரில் நிறைய இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு டார்க் சாக்லேட்லாம் கொஞ்சம் கசப்பு தட்டும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த காஃபியோட ஃப்ளேவர் ஒரு குடிச்சு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். ஸோ ஒரு காஃபியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டு ஆல்ரெடி 2-3 நாளாக த்ரோட் பெயின்னால சஃபர் ஆகி தான் இருக்கேன். பட் சாட்டர்டே சண்டே வந்து கிட்ஸோட டே. ஸோ 2 நாளுமே அவங்க வீட்டில் இருக்கிறனால அவங்க கேட்குற ரெசிபி தான் நான் பண்ணி கொடுக்க முடியும். ஆக்சுவலி அவங்க வெஜ் நூடுல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் வீட்டில் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தது ஒரு மஷ்ரூம் பேக்கெட் வந்து பேலன்ஸ் இதனால நான் மஷ்ரூம் நூடுல்ஸே பண்ணி தரலான்னு சொல்லிட்டேன். என்னோட பையன் வந்து ரொம்ப லீனாக இருப்பான். என்னதான் நான் ஃபுட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டாலும் அவனுக்கு எவ்வளோ பிடிச்ச ஃபுட் நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிடவே மாட்டான். அவனுக்குன்னு ஒரு லிமிட் சின்ன சர்க்கிள் ஒன்று வச்சுருப்பான். ஸோ அவனுக்காக நைட்டு டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு டெய்லி பாலில் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துட்டு அவனை எந்த அளவுக்கு கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த மந்த் ஃபுல்லாக அவனுக்காக தான் நான் எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். பட் வெயிட் கெயின் ஆவானான்றது எனக்கு தெரியல. ஸோ நிறைய சாத்துக்குடி எங்களுக்கு வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் சாத்துக்குடி வந்து நிறைய கிடைக்கும் இங்கே சீசனு. ஸோ ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்து திடீர்னு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து சீக்கிரம் வந்தனால நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சமைச்சனாலையா என்னன்னு தெரியல, மழை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது.